வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது குக்கு வித் கோமாளியில் பாபா மாஸ்டர் பண்ண ஃபிலிப்பைன்ஸ் பனங்கற்கண்டு பழைய சோறை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேனில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் பாயில்டு ரைஸ், இது நல்லா ஒரு 5-6 விசில் வச்சு நல்லா குழைய வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மில்க் நல்லா தண்ணி கலக்காத பாலாக எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நான் கவு மில்க் தான் சேர்த்துருக்கேன். ஸோ ஆனால் தண்ணி கலக்காமல் திக்காக எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரைஸுமே நல்லா குழைவாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்வீட்டுக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு கருப்பட்டி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வெல்லம் சேர்க்குறேன். வெல்லத்தை நல்லா தட்டி மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ 3 ஸ்பூன் கரெக்டாக இருந்தது. ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் நெய் நிறையா சேர்க்க தேவையில்லை. ஸோ டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் மட்டும் போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக நான் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.